வணக்கம். ஜனநாயகத்தின் மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு கூட அறிவுரை கொடுத்தாரு. 3 லாங்குவேஜ் பாலிசி யூஸ் பண்ணிக்கங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டா தப்பு இல்லை. அதனால ஸ்டாலின் சார்லாம் பேசுறது தப்பு அப்படின்னு. அதனால அவரை பார்த்து கொஞ்சம் 4 கேள்வி கேட்க நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்ன வளரி இருக்காருன்னு பாருங்க. அதை நீங்கள் இங்கே சைட்டில் போடுற நீங்கள் பார்த்துக்கோங்க. நாங்கள் 5000 கோடி செலவு பண்ணோம் கும்புக்கு, 17,000 ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டோம் அப்படின்னு. இப்போ எனக்கு சில டவுட் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் கேட்கணும், பதில் சொல்லணும். ஃபஸ்ட்டு, இந்த மகா கும்புங்கிறது எனக்கு ஜோசியம் தெரிஞ்சார் இல்லை, 3 பிளானட் ஒரே இடத்துல கரெக்டாக சேர்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேரும். அதுதான் கும்பமேளா. மகா கும்புங்கிறது 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர மாதிரி நான் எப்படி இந்த ஜாதக கணக்கு கட்டு போட்டாலும் அந்த கணக்கு வரல. நான் இத்தனை நாளாக இதை ஏன்டா பேசலைன்னு பார்த்தா, எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ஜோதிர் பீட்டம் சங்கராச்சாரியரே என்ன கேட்டார்னா, நாங்கள் தான் தர்மசாஸ்திரிகள், எனக்கே அது பிடிபடலையே இந்த மகா கும்பு என்னன்னு அவர் பேசினதையும் எடுத்து போட்டுடுறேன். ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. महत्व नहीं है। अगर यहाँ पे 40 करोड़ लोग आ रहे हैं तो भी ये महाकुंभ है, और अगर ये 4 करोड़ आ रहे हैं तो भी महाकुंभ है, और 40 लोग आ रहे हैं तो भी महाकुंभ है। அடுத்தது ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது இந்த மகா கும்பை பற்றி. நான் தைரியமாக சொல்லலாம், நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ரெகுலராக பூஜை பண்ணுறவன். அதனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. முதல் கேள்வி, நீங்கள் 5000 கோடி செலவழிச்சிங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண. இதுதான் மெயினான கேள்வி. 17,000 எக்ஸ்ட்ரா ட்ரெயின் விட்டேன்னு. இப்போ என்னோட சில கேள்விகள்லாம் நான் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். நீங்கள் 5000 கோடி செலவு பண்ணி, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் பண்ணி, க்ரௌடை எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா 11th and 14th பிளாட்ஃபார்முக்குள்ளே எந்த ட்ரெயின் எங்கே வருதுன்னு சரியாக அனௌன்ஸ் பண்ணாதனால பிரயாக்ராஜ் எக்ஸ்பிரஸுக்கும் பிரயாக்ராஜ் ஸ்பெஷலுக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனில் ஒரு ட்ரெயின் கிளம்ப போகுது, ஒரு ட்ரெயின் உள்ள வரத்தில் இருந்த கூட்டம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு ஓட அங்கே இறந்து ஒரு 300 பேர் செத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக எவ்வளோ பேர் அந்த ரயில்வே ஆக்சிடெண்ட்டில் செத்தாங்க ஸ்டாம்பீடில் நீங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் வெறும் 18 பேர் தான் செத்தாங்க, அதுக்கு மேலே யாரும் சேர்க்கறதில்லன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஆர்டர் போட்டீங்க. நான் சொல்கிறேன், எக்ஸில் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. நான் மரியாதையாக வீடியோலாம் ஷேர் பண்ண, ஃபோட்டோ மட்டும் காட்டுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கூட்டத்துக்கும், நீங்கள் சொன்ன சாவுக்கும், நீங்கள் சொன்ன இன்ஜர்ட் பீப்புளுக்கும் அந்த வீடியோவில் காட்டுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ உண்மை என்ன? யாராவது இண்டிபெண்ட்டாக மெஜிஸ்ட்ரேட்டோ ஜட்ஜோ வச்சு அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? 2வது கேள்வி, அங்கே மகா கும்பில் ஒரு நாளைக்கு ஒரு ஷாஹிஸ்தான் அப்படின்னா கிரேட் பாத்துன்னு பேர் காட்ஸில் நீங்கள் சொன்னது ஸ்டாம்பீடில் 200 அமாவாசை அன்னைக்கு 200 பேரோ 300 பேரோ செத்தாங்கன்னு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 1500 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்கொயரி கேட்டால் ஹைகோர்ட்டை போய் பாருன்ட்டார் அவர். நீங்கள் யாரை வச்சு என்கொயரி பண்ணீங்க? எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் இன்ஜரி ஆனாங்க, யாரை என்கொயரி பண்ணீங்க, யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள்? 5000 கோடி நீங்கள் பண்ணி, ரயில்வேஸே 5000 கோடி செலவு பண்ணியிருக்குன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பயங்கரமாக செலவு பண்ணியிருக்கணும். இவ்வளோ செலவு பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ சாவுகள் நடந்தது? ரயில்வேஸ்லேயே ஒரு 300 பேர் செத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க 20 பேர்னு. எவ்வளோ பேர் செத்தாங்க? சரி, அதுக்கப்புறம் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை, காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை.